எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 19:9 சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு வேலை உங்களை சுற்றிலும் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். உங்களிலும் பலவான்கள் எழும்பி இருக்கலாம், உங்களிலும் ஞானவான்கள் எழும்பி இருக்கலாம், உங்களிலும் பலசாலிகள் எழும்பி இருக்கலாம், உங்களிலும் பணபலம் படைத்தவர்கள் எழும்பி இருக்கலாம். சத்துருக்களாய் ஒருவேளை அவர்களை மேற்கொள்ள திராணி இல்லாமல் அவர்களை பார்த்து நீங்கள் கலங்கி உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு ஒருவேளை என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி விட அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்னை யார் விடுதலையாக்க முடியும், என்னை யார் பாதுகாக்க முடியும், என்னை யார் இதிலிருந்து தப்புவிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிறவர். சத்ருவின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களின் பலவான்களை நிர்மூலமாக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை காட்டிலும், வியாதியை காட்டிலும், பலவீனத்தை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மிகவும் பெரியவர் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாய் இருக்க வேண்டும். அவர் நம்மை விடுதலையாக்க வேண்டுமே ஆனால், சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நம்மை விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 18:18 சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். சத்துருக்கள் எழும்பி வரும்பொழுது கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நமக்கு ஒரு ஆதரவு இந்த உலகத்தில் உண்டு. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பலசாலிகளாய் இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பணக்காரராய் இருந்தாலும், சில நேரத்தில் தனித்து விடப்படுகிற ஒரு அனுபவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். யாருமே உதவி செய்ய இல்லாதது போல எத்தனையோ நண்பர்களை சம்பாதித்திருப்போம், எத்தனையோ உறவுகள் இந்த பூமியில் இருக்கும். ஆனாலும் யாருமே இல்லாதது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் உனக்கு யார் தெரியுமா ஆதரவாய் இருப்பார்? கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் ஆதரவு. அவர் மாத்திரம்தான் ஆதரவு. அவர் தான் உங்களை எல்லா சூழ்நிலையில் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை பிரசங்கம் செய்கிற நான் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு ஆதரவு அவர் மாத்திரம்தான். அவருடைய கரத்தை மாத்திரம் நம்பி இருக்கிறவன் நான், அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவன் நான். நிச்சயம் சொல்லுகிறேன், இதே போல நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துருக்கள் எழும்பி இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். சுற்றிலுமான பிள்ளைகளுக்கு விரோதமான கூட்டங்கள் எழும்பி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை கட்டளையிடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வெளிச்சம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு நிஷத்துக்கு விட்டு கொடாதிருப்பீராக. எல்லா தடைகளையும் நீக்கும், ஆச்சரியமாய் நடத்தும், மேன்மைப்படுத்தும், நிலைநிறுத்தும். இன்றைக்கும் ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கட்டும். ஆண்டவரை தூக்கி சுமக்கிற ஆண்டவரே, கழுகை போல என் பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருப்பீராக. பறந்து கற்கிற பச்சையை போல நீர் ஆதரவாக இருப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு துணையோடு அந்த நாட்களை நாங்கள் கழிக்க கர்த்தர் உதவித்தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம்.
கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.